வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த விடையில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் 11th ரிலேட்டடான எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உடனுக்குடன் நீங்கள் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 11th வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 2022 மேக்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ தான். ஸோ இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேப்பர் வேல்யூ பண்ணக்கூடிய ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸ் மார்க்கிங் ஸ்கீம் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை. The answer given in marking scheme are textbook bound. The students are given an answer which is different from the given for the marking scheme for carries the prescripted in content in meaning for the such as answer should be given for credit and suitable distributions. Follow for the footnotes in which is were given for uncertain the answers in scheme. The particular stage of wrong in for the candidate in appropriate formula and awarded 1 mark in formula in stage up to the mark attendance for the done for that is a student for the problem incorrectly for without writing for formula should not be the பேனலிஸ்ட். ஸோ இல்லை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதியிருப்பாங்க. சம்மு வந்து தப்பாக இருந்தாலும் ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆன்சர் கரெக்டாக இருந்தால் அந்த ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கான ஆன்சர் கீ. ஸோ நீங்கள் இது வரைக்கும் 10th படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏ டைப் பி டைப் கொஷின் பேப்பர் இருக்காது. ஆனால் 11th மேஜர் சப்ஜெக்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் பி டைப் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ இப்போ ஏ டைப் கொஷின் பேப்பர் பி டைப் கொஷின் பேப்பருக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். ஸோ 10th முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 11th வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. பப்ளிக் எக்ஸாம் எப்படி நடத்துகிறாங்க, கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், ஆன்சர் கீ எப்படி ரெடி பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனல் இருக்கும். அதனால் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்லாம் அது டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 2ல் எப்படி மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் தான். ஸோ 21க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் இருந்தால் 1 மார்க்கு, கீழே இருக்கக்கூடிய ஸ்டெப் இருந்துச்சுன்னா 1 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 22க்கான மார்க்கிங் ஸ்கீமு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார்முலாவை ஹைலைட் பண்ணி காட்டுங்க, ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு காட்டுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து பேப்பரை ப்ரெசன்டேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஷின் பேப்பர் எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 மார்க்னா என்னென்ன கீ பாயிண்ட் மட்டும் மேக்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தாலே போதும். கரெக்டாக அந்த 2 ஸ்டெப்புக்கு அப்படியே டிக் பண்ணி ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயுமே குறைக்கணுமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2 மார்க்கு. அடுத்து 3 மார்க்குக்கான மார்க்கிங் ஸ்கீம். இப்போ n of a = 4க்கு 2 மார்க்கு. அதே மாதிரி n of a bracket a = 2/4 16 இதுக்கு 1 மார்க்கு. ஸோ கண்டிப்பாக மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்குக்கு நீங்கள் 25 மார்க் எடுத்தால் தான் பாஸு. 90க்கு 25 மார்க் எடுக்கணும். உங்களுக்கு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் வந்து இன்டர்னல் கொடுத்துருவாங்க. இந்த 25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். 1 மார்க் அட்டன் பண்ணலாம், 2 மார்க் கொஞ்சம் எழுதலாம், 3 மார்க் எழுதலாம், 5 மார்க் எழுதலாம். ஸோ அதனால் மேக்ஸில் பாஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. முன்னெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் 11th 12th கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து மேக்ஸுக்குமே வந்து இன்டர்னல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. 10th உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்னல் மார்க்கும் இல்லை மேக்ஸில். ஆனால் 11th 12th உங்களுக்கு 10 மார்க் இன்டர்னல் இருக்குது. ஸோ நீங்கள் 25 எடுத்தாலே பாஸ் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் இன்டர்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருவாங்க, யாருக்கும் குறைக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டென்ட் 41Aக்கு the number of persons who is worked only for language A 5000 into 35 into 100. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் 1950க்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. திஸ் ப்ராப்ளம் கேன் பி டன் பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கீ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய சம்ஸில் என்னென்ன முக்கியமான ஃபார்முலாவுக்கு மார்க் கொடுக்குறாங்க, என்னென்ன ஸ்டெப்புக்கு வந்து மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி உங்களுடைய மேக்ஸ் நோட்டில் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 11th பொறுத்த வரைக்கும் நீங்கள் 600 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுவீங்க. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்னல் மார்க்கு, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இன்டர்னல் மார்க் கொடுத்துருவாங்க 11th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும்.